ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லெஜண்ட் சரவணாவோட நடிப்புல வெளியான லீடர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு கார் மெக்கானிக்கா இருக்காரு. அப்போ ஒரு நாள் தூத்துக்குடிக்கு போர்ட்டுக்கு ஒரு கண்டெய்னர் ஒண்ணு வருது. அந்த கண்டெய்னர்ல ஏதோ பெரிய ஆயுதம் இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரியாக்கு தெரிய வருது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது லெஜண்ட் சரவணன வச்சு அந்த கண்டெய்னர வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் குரூப்லாம் சேர்ந்து எப்படி அந்த கண்டெய்னர வெளிய எடுத்தாங்க? எதுக்காண்டி அந்த கண்டெய்னர் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு? இதெல்லாம் நம்ம போலீஸ் ஆஃபீசரான சாம் வந்து கடைசில எப்படி கண்டுபிடிச்சாரு? கடைசில ஹீரோ வந்து அவரோட குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்தாரா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் செந்தில்குமார் வந்து அவரோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு கிரைம் த்ரில்லர எப்படி கொண்டு போணுமோ, அத மக்களுக்கு ஏத்த மாரி நல்ல விதமா தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஹீரோவா நடிச்ச சரவணன வந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துல அவர் ரொம்ப மீம் மெட்டீரியல் மாரி வச்சு ஓட்டுன்னு ஓட்டுனாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோவா நம்ம டைரக்டர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. தேவையில்லாத டயலாக்கு, பாட்டு அப்பலாம் எதுவுமே இல்லாம நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே அவரும் அவரோட ஒர்க்க நல்லாவே பண்ணி குடுத்திருக்காரு. இதுக்கு நடுவுல சாமு, சந்தோஷ், ஆண்ட்ரியா, அமிர்தா ஐயர் இவங்க எல்லாரும் இவங்களோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, கடைசி கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதுல அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல நடக்கிற மாரி ஒரு காட்சி இருக்கும். அத நம்ம சினிமாட்டோகிராஃபர் மாஸா காமிச்சிருக்காரு. புல்லட் ட்ரெயின் படத்துல ஒரு மாஸான காட்சி ஒண்ணு வரும். அத இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாரி தான் இருந்துச்சு இந்த ஃபைட் சீனு. அதுக்கு தகுந்த மாரியே சில காட்சிகளையும் அந்த படத்துல வச்சிருக்காங்க. அத நம்ம சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாரி இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கட்டும், என்ட்ரன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, ஜிப்ரான் வந்து அவரோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காரு. முக்கியமா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சதே, அந்த அப்பாக்கும் பொண்ணுக்கும் உள்ள அந்த சென்டிமெண்ட் பாட்டு, அடுத்து அந்த லவ் ட்ராக்கு, அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சிருக்கு. முக்கியமா இன்டர்வல் சீன்ல அந்த முருகன் பாட்ட போட்டது உண்மையிலேயே மிகப்பெரிய ஹைலைட்டா அமைஞ்சுச்சு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவரோட ஒர்க்க நல்லாவே பண்ணி குடுத்திருக்காரு. படத்துல ஆக்ஷன் காட்சிக்கு ஏத்த மாரியே பேக்ரவுண்ட் ஸ்கோர சூப்பரா போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்துல டைரக்டர் வந்து சொசைட்டிக்கு ஏத்த மாரி சில கருத்தையும் சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள அந்த எமோஷன் காட்சி, அப்பாவ வெறுக்கிற பொண்ணு, அந்த இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏத்த மாரி சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதுக்கு நடுவுல படத்துல ரொமான்ஸு, ஆக்ஷனு, காமெடி இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காரு. முக்கியமா படத்துல கடைசி கிளைமாக்ஸ்ல எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்ட வச்சு பார்ட் 2க்கு லீடு வச்சு தான் டைரக்டர் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது எதிர்பார்க்காத மாரி தான் இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதைய நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நம்ம சில இடத்துலலாம் லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விடிவி கணேஷ் பண்ற அந்த காமெடி காட்சிலாம் கொஞ்சம் அவுட்டேட்டடா இருந்துச்சு. அதையும் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி படத்துல வில்லனா நடிச்ச அந்த சந்தோஷ் கேரக்டர நம்ம டைரக்டர் நல்லா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரு என்னடா இது போட்டு 1ன்னாரு, 2ன்னாரு, இப்ப 3ங்கிறாரே அப்படின்னு ஒரு காட்சி இருக்கும். அத நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். வில்லன் கேரக்டர ஸ்ட்ராங்கா காமிச்சிருந்தாலும், கடைசில அந்த 2வது கேரக்டர், 3வது கேரக்டர கொண்டு வந்தது கொஞ்சம் என்னடா இந்த மனுஷன் வில்லன் இத்தன பேராடா இருப்பாங்க அப்படின்னு காட்டுனது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல. அதே மாரி கடைசி நம்ம ஹீரோவும் வில்லனுக்கு ஏத்த மாரி ஒரு ட்விஸ்ட் குடுப்பாரு. அதெல்லாம் எதிர்பார்க்காத மாரி இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் நல்லா காமிச்சிருக்காரு. அதே மாரி பார்ட் 2க்கு லீடு வச்சு முடிச்சதும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.3 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.